சீனாவின் ரோபோட்டிக் முன்னேற்றம் மனித சமூகத்துடன் இணையும் புதிய யுகம். சீனாவின் ரோபோட்டிக் தொழில்நுட்ப முன்னேற்றம் சமீபத்தில் நாட்டின் மிகவும் அதிகமாக பார்வையிடப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் முழுமையாக வெளிப்பட்டது. ஏபிசி நியூஸ் வெளியிட்ட செய்தியின்படி, சீனாவின் ரோபோக்கள் இனி ஆய்வகங்களுக்குள் மட்டுமே இல்லாமல் பொதுமக்கள் வாழ்வில் ஒரு பகுதியாக மாறி வருகின்றன. வசந்த விழா மேடையில் மனித வடிவ ரோபோக்கள். சீனாவின் தேசிய தொலைக்காட்சியான சிசிடிவி ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் காலா நிகழ்ச்சியில் மனித வடிவ ஹியூமனாய்டு ரோபோக்கள் மேடையேறி பார்வையாளர்களை வியக்க வைத்தன. யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் போன்ற சீன நிறுவனங்கள் உருவாக்கிய ரோபோக்கள் இசைக்கேற்ப நடனமாடின, குங்ஃபூ போர்க்கலை அசைவுகளை துல்லியமாக செய்தன, மனிதர்களைப் போல உடல் சமநிலை ஒருங்கிணைப்பு காட்டின. இவை வெறும் பொழுதுபோக்கு அல்ல, சீனாவின் தொழில்நுட்ப வலிமையை உலகுக்கு வெளிப்படுத்தும் ஒரு பொது மேடை அறிவிப்பு ஆகும். பிரெயின் ரோபோக்களின் சமூகமயமாக்கலில் சீனா முன்னணியில் உள்ளது. ஆஸ்திரேலியாவின் ஸ்வின்பர்ன் யூனிவர்சிட்டி பேராசிரியர் ஜான் மெக்காமிக் இதை பற்றி கூறுகையில், ரோபோக்களை மனித சமூகத்துடன் இணைப்பதில் சீனா உலகிலேயே முன்னணியில் உள்ளது. ரோபோக்கள் மனிதர்களுடன் எப்படி வாழ வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற விவாதத்தை சீனா துவக்கி வைத்துள்ளது என்று விளக்குகிறார். எதிர்காலம் என்ன சொல்கிறது? இந்த நிகழ்வு ஒரு முக்கிய கேள்வியை எழுப்புகிறது. ரோபோக்கள் மனிதர்களின் உதவியாளர்களா அல்லது மனித சமூகத்தின் ஒரு அங்கமா? வேலை, கலாச்சாரம், நெறிமுறை இவைகளில் ரோபோக்களின் பங்கு என்ன? சீனா இந்த கேள்விகளுக்கான பதில்களை தொழில்நுட்பம், கலாச்சாரம், பொதுமக்கள் மூலமாக ஆராய ஆரம்பித்துவிட்டது. ரோபோக்கள் இனி எதிர்கால கனவல்ல, அவை மேடையில் நடனமாடுகின்றன, மக்களை கவர்கின்றன, மனித சமூகத்தின் ஒரு அங்கமாக மாறுகின்றன. சீனா ரோபோக்களுடன் வாழும் எதிர்காலத்தை இன்றே உலகுக்கு காட்டுகிறது.